இராமாயண கதையின் முழு பேசும் வடிவம். அயோத்தியாவின் மன்னன் தசரதருக்கு நீண்ட காலம் குழந்தைகள் இல்லை. அவர் குலகுருவான வசிட்டரின் அறிவுரைப்படி யாகம் செய்து மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதம் பெற்றார். அதனால் கோஷல்யா, கைகேயி, சுமித்திரை ஆகிய 3 அரசிகளுக்கு ராமன், பரதன், இலக்குவன் மற்றும் சத்ருக்னன் என்ற பிள்ளைகள் பிறந்தார்கள். தசரதரின் கைவை ஒன்றின் வேண்டுகோளால் ராமன் தனது மனைவி சீதையும் தம்பி இலக்குவனையும் 14 ஆண்டுகள் காட்டில் நாடு கடத்தப்படுகிறார். அங்கு அவர்கள் ஒரு குடிலில் வசித்து இயற்கையின் மனையின் சந்தோஷத்தில் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் மாரீஷா என்பவன் பொன்னான மான் வடிவில் வந்தான். சீதை அதை பார்க்க ஆசைப்பட ராமர் அதை பிடிக்க ஓடிவிட்டார். இதையடுத்து இலங்கை அரசன் இராவணன் சீதையை பறிச்சுச் செல்கிறான். ஜடாயு என்ற பறவை அவளை பாதுகாப்ப முற்பட ஈராவணனால் கொல்லப்படுகிறது. சீதையை மீட்க ராமர், இலக்குவன் மற்றும் அனுமன் வானர படையின் உதவியுடன் மிகப்பெரிய கட்டண பாலம் கட்டி இலங்கையின் மீது படையெடுக்கிறார்கள். இலங்கையில் ஈராவணனை எதிர்த்து போராடி அவனை வீழ்த்துகிறார். சீதையை மீட்டு அழைத்து வருகிறார். சீதை தன் பரிசுத்தத்தை நிரூபித்ததால் நீதி நிலை பெறுகிறது. முடிவில் புஷ்பக விமானத்தில் ராமன், சீதை, இலக்குவன் மீண்டும் அயோத்தியாவுக்கு திரும்புகின்றனர். மக்கள் மகிழ்ச்சி, பக்தி, விளக்குகள், கொண்டாட்டம் நடைபெறுகிறது. ராமன் மாபெரும் கிரீடமேட்டு, சீதை அருகில் அனுமன், வானரப்படை, ராஜா, ஜனங்கள் குழுமி மகிழ்கிறார்கள். இன்னும் அல்லது தீமையை வென்றது என்கிற பாடம் ஒலிக்க ஜெய் ஸ்ரீராம் என எல்லோராலும் போற்றப்படுகிறது.